வணக்கம். எல்லாம் வல்லதும் எதுவும் வல்லதுமான நமக்கு துணை. சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கு, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அமையதில்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அமையதில்லை. இது ஒரு சந்தர்ப்பம். ஏதோ நம்ம தெரிஞ்சு நம்ம பேசுறோம், யாருன்னா வருதுமா. இனி நம்ம பேசுறது உறவு, துறவு. துறவு கொண்டதான் நிறைய பேர் ஒரு கூட்டம் போயிருக்குது. இன்னைக்கு கடவுள் தேடி, கடவுள் தேடாதவங்களாம் உறவு கொண்டவங்க மாதிரி ஒரு கூட்டம். நம்ம வாழ்ந்துருக்கிறோம், நம்மளாம் உறவோடு தான் இருக்கிறோம். உறவுன்னா என்ன, உறவுன்னா என்ன புரியல நிறைய பேருக்கு. பார்த்தீங்கன்னா துறவின்னா என்ன, யார் துறவி, உறவு கொள்றவனா யார், யார் உறவோடு இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் வந்து இதை விளக்கிறத சாக்கா வச்சு ஆன்மீகமும் விளங்கிக்கலாம், கடவுள் கூட புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். உறவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா கடவுள் புரிஞ்சுக்கலாம், துறவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் கடவுள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே திருவள்ளுவத்திலும் துறவு பற்றி பேசப்பட்டிருக்கு, திருக்குறளையும். ஆனால் கூட அவங்க வந்து துறவு பெருசாக பேசல, ஒரே ஒரு அதிகாரம் பற்றி பேசியிருக்காங்க. அதில் துறவு வந்து கூட பற்றற்றான் பற்றினி பற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று பற்றி ஆகும், ஒன்றில் உறவு கொண்டு தான் ஆகணுன்றது தான் ஒன்றோட முடிந்த முடிவு. இப்போ வாழ்க்கையில நாமெல்லாம் யாரு, நம்மலாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் இதை வச்சு பேசணும். உறவு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு இருக்கு. எப்படிதான் ஒரு குரு ஒரு சீடன் அப்படி ஒரு உறவு, ஒரு குரு ஒரு சீடன், ஒரு எதிரி ஒரு உறவு தான், எதிரின்ற உறவு. நண்பன் ஒரு உறவு, நண்பன்ற ஒரு உறவு. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு உறவு, வேண்டப்படாதது ஒரு உறவு, வேண்டப்படாதவன்ற ஒரு உறவு. ஆனா உறவு தான் அது, உறவு இல்லாமலாம் இல்லை. நமக்கு தேவையானது ஒரு உறவு, தேவையில்லைன்றதும் ஒரு உறவு தான். அது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு, எந்த ஒன்றும் தனித்து இல்லவே இல்லை. எந்த ஒரு பொருளும் தனித்து இல்லவே இல்லை, ஒன்னும் சார்ந்துதான் இருக்கு. பூமி சுத்துது, ஏதோ ஒரு மையமா வச்சதுன்னா சூரியனை மையமா வச்சது. சரி, சூரியனை மையமா வச்சது அது தன்னிச்சையா இருக்குதுன்னா அது இல்லை, மொத்தமா ஓல் அப்படியே அந்த இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துல இப்படி போயிருக்குதுன்றான். மொத்தமா சூரியன் அகந்துருக்குது, சூரியனை சார்ந்து பூமி எல்லாம் சுத்தினுது. அப்ப எல்லாமே ஏதோ ஒண்ணு மையப்பத்தி இருக்குதுன்னு புரிய வருது எல்லாருக்குமே. இப்போ என்ன பண்ணிட்டா, வெளியே ஆராய்ச்சி பண்ணிட்டா சூரியனை விட பெரிய சூரியன் ஏதோ ஒன்று இருக்கும், சூரியனுக்கெல்லாம் ஒரு சூரியன் இருக்கலாம், இந்த மாதிரி கேலக்சிலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கலாம், இதுங்களுக்கெல்லாம் ஒரு மையமா இருக்குமான்னு வெளியே தேடி போயிட்டாங்க. இல்லை, அந்த சராசரத்துக்கும் மையம் நீங்க தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும் தனக்குள்ள அந்த மையத்தை வச்சிருக்கு. எந்த ஒவ்வொரு அணுவும் இந்த பிரபஞ்சத்துக்கான மையத்தை ஒவ்வொரு பொருளும் வச்சிருக்கு. இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம உறவோடு தான் இருக்கிறோம், உறவு இல்லாம நம்ம இல்லைன்றது புரிய வரும். இப்போ உறவு நம்ம சாதாரண ஒரு சராசரி மனுஷன் வாழ்க்கையில் உறவுன்னா என்ன, உறவு இல்லாத ஒரு மனுஷனும் உற்பத்தியே ஆக முடியாது. உறவு அப்படின்னா உடல் சார்ந்துதான் இருக்குது. உறவுனாவே உடல் சார்ந்து ஏற்படுறது தான் உறவு. 2 உடல் உறவு கொண்டாச்சுன்னா இன்னொரு உடல் வந்துடுது. 2 உடம்பு சேர்ந்தா புதுசா உணரு. நம்ம படிச்சிருக்கிறோம் 4 விதமான யுகம் இருக்குது. அதில் நீங்க அந்த யுகத்தெல்லாம் கடந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் உறவு இருக்குது. எப்படிலாம் பிறக்கிறோம் பேசிட்டோம். உறவு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அம்மா அப்படின்ட்டு ஒரு உறவு கட்டாயம் இருக்கும். அம்மா அப்படின்னு ஒண்ணு இல்லாம எதுவுமே இல்லை. அது எது பார்த்தீங்கன்னா பெண்ணா தான் இருக்கும். இம்மிடியட்டா ஒரு மனுஷன் உற்பத்தி பண்ண ஒரு பொருள் எது, ஒரு பொண்ணு ஒரு ஆள் எங்கிருந்து வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் எங்கிருந்து வந்திருப்பான், கருவறை அல்லது தாய். அப்போ அது மேஜரா ஒரு மனுஷனுக்கு முதல் உறவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா. அம்மாவை சார்ந்து இருக்கிற உறவு. அம்மா முதல் உறவு. அம்மாவை சார்ந்து அம்மா சொல்லுவாங்க, இது அப்பா, இது மாமா, இது அத்தை, இது சித்தி, இது யாரோ. அம்மா சார்ந்து தான் நமக்கு எல்லா உறவுகளும். அப்பா சார்ந்த உறவுகள் நிறைய பேர் மதிக்க தெரியல, முடியாது. ஏன்னா நமக்கு இமிடியட்டா உறவு யாரு, அம்மா யார கூட எல்லாம் உறவு கொள்றாங்களோ அதெல்லாம் அம்மாவோட மொழி, நம்ம மொழி. அம்மாவோட உறவுகள் நம்மளோட உறவுகள். அம்மாங்காரன் தான் கல்யாண பத்திரிகையில் யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா, தாய்மாமன் தான். ஏன் அம்மா சார்ந்த உறவுகளுக்கு தான் நம்ம முக்கியம். நம்மன்றது இல்லை, எங்கேயுமே தாய் முதலிடம் தான் எந்த ஜீவர்களுக்குமே. இந்த உடம்பு ஒரு உறவுனால் தான் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு இமிடியட்டா ஒரு முதல் உறவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா. அது ஒரு பெண், அது ஒரு ஆண் கிடையாது. ஆனா நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இது கேட்டுக்கிற நீங்க ஆணாவும் பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு யார் முதல் உறவு, இமிடியட்டா உங்களுக்கு உறவு யார் இந்த பூமியில அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு. அப்ப தோற்றத்துக்கு எது முதல்ல இருந்திருக்க முடியும், பூமியில பொருளா தோன்றிருந்தா அது என்னவா இருக்க முடியும். எதனா ஒரு ஆதாரமா தேடி போனா அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சாமி கும்பிடுறவங்க பெண்ணை தான் தெய்வமாக்கி பெண் பால் வச்சுக்க சாமி கும்பிடுறவங்கலாம் நிறைய பேர் சாமி கும்பிட்டாங்க. சிவனோட பெரியவளா
காளி சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். சிவனை போட்டு அமுக்கி அவனை மேலே ஏறி நெச்சு நிற்பான். இந்த பொம்பளைக்கு நீளம் ஏறி போயிருக்கோம், அப்படி ஒரு காட்சி வச்சிருப்பான். சிவன் விசேஷமான கடவுளை ஆக்கியிருந்தா கூட அவனையும் மிதிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை வச்சு அவனையும் பெற்றெடுத்து கொடுத்தது யாருன்னா, அப்போ உறவுல முதல் உறவு அம்மா. அம்மா சார். இப்போ நாம வளர்ந்தோடு நமக்கு இந்த உடல் என்ன பண்ணுது, ஒரு உறவு ஏற்படுத்துறதுக்காக ஒன்று ஏற்படுது. உடலுக்கு தாகம் ஏற்படுது. காமம் சார்ந்த சிந்தனைகள்லாம் உள்ளது சுரக்குது. நாம உறவுகள் ஏற்படுத்துறோம். தாய்ன்றதுனால தாய் இன்னொன்னு பெற்றாங்கன்னா நமக்கு சகோதரர்களா சகோதரிகளா உறவுகள் ஏற்படுத்துறோம். தாய் சார்ந்து. தாய் அப்பாவை நமக்கு அதிகமா சொல்றதுனால அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, ஆந்த பக்கம் ஒரு வார்த்தை, அப்பா கூட பிறந்தது இப்படி. இப்போ நம்ம ஒரு சமூக அமைப்பு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க அப்படியே நம்ம சுத்தி ஒரே உறவுகளா இருக்கிறாங்க. உறவுகள்லாம் நல்லதா கேட்டதா? இதுக்கும் கடவுளை அடையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காங்கன்னா, ஒரு மனிதன் முட்டாளா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் உறவு தான். உறவு சிறந்தது தானே, உறவா இருந்தா நல்லது தானே, ஒண்ணு உற்பத்தி பண்ணி கொடுத்ததே பெண் தானே, இதெல்லாம் உறவு தானே, உறவு நல்லது தானேன்னா யோசிக்கிறான். நான் ஏன் முட்டாளா இருக்கிறேன்? நான் ஏன் பெருசா அறிவு சார்ந்து சிந்திக்க முடியல? நான் ஏன் பெருசா சிந்திக்க அவளை யோசிக்கும் போது அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பாசம். அம்மா சொன்ன அம்மா மொழி நான் மொழின்னு பேசுறேன், அதனால எனக்கு வெறியாகி போய் மொழி பற்று போயிருக்குது. மற்ற மொழி நான் மதிக்கிறது இல்லை. அம்மா சொல்லி கொடுத்த வரவங்களாம் எனக்கு பெருசாகிடுது. நியாயமோ தர்மமோ அநியாயமோ அம்மா சொன்ன சரி, அம்மா சொல்றா ஒரு அம்பு தாண்டா, ஒன்னே ஒன்று தான் ஒன்னு விடாது. பெரிய வீரன், நிறைய கருணை உள்ளவன், நல்லவன், தனக்கு தொட்டு சரி அம்மா சொல்லிட்டான்றதுக்காக என்ன பண்ணல, இன்னொரு முறை நானே ஏற்றவே இல்லை. ஒரே முறை தான். என்னாச்சு, மகாபாரதத்துல கதையை கந்தராய் போச்சு. இப்போ உறவுகளால் ஏற்படுற துன்பங்களை பல ஞானிகள் பல விதமான கதைகள்ல புரிய வைக்கிறாங்க நமக்கு. அப்போ உறவுகள்லாம் இம்சை தானா? ஆமாங்க, இம்சை தான். அப்ப என்ன செய்யலாம்? துறவு மேற்கொள்ள. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, உறவு நாள் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாததுனால, ஒரு உயர்ந்த ஞானத்தை எட்ட முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால என்ன செய்யறாங்க, இந்த உறவு நமக்கு தேவையில்லை, உறவினால் நம்ம இறைவனை அடைய முடியாது, துறவு தான் சரி திறக்கிறாங்க. என்னென்னலாம் திறக்கலான்னு பார்க்கலாம். அம்மா வேணாம், ஸ்திரியை நிறைய சொன்னது. ஸ்திரியனாக்கா ஸ்திரியை அவங்க பைபிள் மொழிபெயர்க்கிறது அவங்க விசேஷமா போனாங்க. பெண்ணேன்னு சொல்றதுக்கு பத்தி ஸ்திரியேன்னு எதிர்ப்பாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் சரி கூத்து ஒரு 6 பேர் அதுல இருந்து மொழிபெயர்த்தாங்க. அவங்க மொழிபெயர்க்கும் போது அவங்க இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துக்காங்க. அந்த அம்மா வருவாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாரு, சகோதரத்துல போய் நீங்க பங்கத்தை வச்சுக்கோ, உறவுல அங்க அப்படி என்கிட்ட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒரு பெண் அப்படின்ற மாதிரி உதவி தள்ளம் தான் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கும். இயேசுநாதருடைய வாழ்க்கையில அவர் அவங்க அம்மாவை 2வது எடுத்துக்கிட்டாங்க இருந்தா பைபிள்ல கூட்டு எழுதி வச்சிருக்கோம். இருக்கட்டும். அப்போ அம்மா விசேஷமானவங்கன்னாக்கா அப்போ அம்மா பேச்சை கேட்கறதாருன்னா இல்லைங்க. இப்போ என்னாச்சு, இப்போ மொத்தமா அப்போ அம்மாவுக்கு உறவு வச்சுருந்தா இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தோட உறவு வச்சுருந்தா நான் ஜாதி பற்று உள்ளவனா ஆகிறேன், மதப்பற்று உள்ளவனா இருந்தேன், என்ன பண்ணலாம் நானு? இந்த கூட்டம் எனக்கு வானா, இந்த கூட்டத்தினால நான் என்ன ஆயிட்டேன், முட்டாளா ஆயிட்டேன். இந்த கூட்டமே எனக்கு வேணாம். கூட்டம் என்னன்னா செய்து அடக்கி வச்சுக்குது. இந்த நண்டு பிடிச்சி ஈர்த்து உள்ள போட்டுக்குது. இந்த குடுவை விட்டு வெளியே வர முடியல. இந்த குடுவையே வானா, இந்த நண்டு கூட்டமே வானா, சுதந்திரமா நானு தெரிய போறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது துறவு அப்படின்னு ஒண்ணு செய்யலாம். துறவுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகளே இல்லாம ஆயிடுது. துறவு கொண்டவனும் உண்மையிலேயே துறவு கொண்டது இல்லை, உறவு கொள்றவனும் உண்மையிலேயே உறவையும் புரிஞ்சிக்கல, துறவையும் புரிஞ்சிக்காத நிலையில தான் நிறைய பேர் ஆயிட்டாங்க. பட்டினத்தார் ஒரு சிறந்த துறவி, துறவுல ஒரு சிறந்த துறவி. ஆனா ஞானியா யோகம் அடைஞ்சாரானா அடையல. ஏன் அது அடையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, துறவின் பண்புகளை அவர் இழந்துட்டாரு. துறவின் பண்புகளை இழந்துட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துறவு அப்படின்னா அம்மா உனக்கு வாரானா அம்மா பத்தி பேசவே கூடாது. அம்மா உனக்கு வாரான என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவை பத்தி சிந்திக்க கூட கூடாது. பெண்ணை வேணான்னு சொல்லி வெளியே போய் பெண்ணை பத்தியே பேசிட்டு இருக்குது. அவளுக்கு அங்க அது வரும், இவளுக்கு இங்க இது வரும், இவளுக்கு அங்க வரும். பீலையும் நீரும் புறப்படும் ஒரு புதி, உமிழ்நீர் கோழை ஒழுகும் ஒரு புதி, சலியும் சலமும் தவழும் ஒரு புதி, சட்டகம் முடிவு சுட்டிலும் பாகும் பிள்ளையை நினைவின் மனமே. இல்லை என்பதை நினைக்கிறதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு 4 வரி பொம்பளையை பத்தி எதிர்த்து பேசிட்டு கடைசி வரி கடவுளை நினைக்கிறது. மையிடும் கண்ணினர் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீர் அல்லலுற்று இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நினைப்பெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் இருக்குது. ஒரு கன்னிஸ்திரீ விட்டு போறாங்க, பட்டினத்தார் மட்டும்தான் இருக்குது இல்ல, எல்லாம் இன்னைக்கு துறவு அப்படின்னா கன்னிஸ்திரீங்கெல்லாம் துறவு தானே, கல்யாணம் பண்ணியாவது போனாங்கன்னா அவங்க கரு அடைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க. கரு உறாம இருக்கிறதுக்கான மாத்திரைகள் நிறைய பயன்படுத்துற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தடை சாதனங்கள், கருத்தடை உருவாகாம இருக்கிறதுக்கானது. யார் கண்டுபிடிச்சா? நிரோத் யார் கண்டுபிடிச்சா? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு கருவை பாதுகாப்பு ஒண்ணு கூடாது. கன்னித்தன்மையா இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்களே தவிர இருக்கிறது இயல்பா ஒரு உடம்பு உறவு என்பது உடம்பு சார்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உடம்புனாலதான் எல்லா உறவுமே. இந்த உடம்பு பூக்குது, ஒரு வயசான உடனே பூத்து அதுல இருந்து என்ன வந்து காமம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவு ஏற்படுத்துறதுக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு புதிய உறவு தேவை. அப்பதான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு உயிர் இந்த பூமியில வர முடியும். உறவு எதுக்காக செய்யப்பட்டிருக்குது இயற்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய உயிர்களை தோற்றுவிக்கிறதுக்கு. உறவு உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய உயிர்களை தோற்றுவிக்கிறதுக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா புதிய உயிர்களை நம்ம தோற்றுவிக்கிறதுக்காக உறவு வச்சுக்கிறது இல்லை, நாமளே அடிமையாக்கிக்கிறதுக்காக அந்த உறவுகளை பயன்படுத்திக்கிறோம். பெரும்பகுதி மனிதர்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்காக தான். ஒரு கொலைகாரன், ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, ஒரு மட்டமானவன், இவங்களெல்லாம் போய் பாருங்க, பின்னணிக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு. என் ஜாதி மக்கள்லாம் மட்டமா பேசப்படுறாங்க, நான் எதிர்த்து எல்லாரையும் போராடுறேன், திமிரு, திருப்பி அடி, வெட்டு, குத்து, புலி, சிங்கம், காலின் பேர் வச்சுக்கோ, வன்முறையை தூண்டிது. எதுடா கேட்டா இவர் பேர் பேனர்ல அங்கங்க வரணும், இவர் போட்டோ அங்கங்க வரணும். இவ்வளவுக்கு யாரெல்லாம் ஒரு சமூகம், ஒரு மனிதன், ஒரு கூட்டத்தையே அழிக்கிறது. இவங்களாம் நம்மளாம் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர்கள், ஏதோ ஒரு ஜாதி. அதை நீங்க எதனா ஃபில்அப் பண்ணிக்கோங்க, எதனா போட்டுக்கலாம், இஷ்டம். அது சிட்டியாரோ, மோடியாரோ, நாய்க்கரோ, பாறையரோ, ஏதோ ஒரு ஜாதி, அது எனக்கு தெரியாது, எதனா ஒரு ஜாதி நீங்க போட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி அதுல நான் தலைவர்னு சொல்லி இன்னொரு வட்டத்து மேல போட்டி போடுறது. ஒன்னோட ஒண்ணு இடைவிடாது சண்டை போட்டுனே இருக்கு. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். இதுங்கெல்லாம் எங்க நடக்குதுங்கன்னா அந்த உறவு என்ற ஒரு இதுவே புரிஞ்சுக்காதுங்க. உறவு உண்மையிலேயே மேன்மையானது, ஆனா யாரும் அதை அப்படி புரிஞ்சுக்கல. உறவு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ஒரு அம்மா அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீனு புரிஞ்சதுக்கு முன்னாடி உன்னை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த இயற்கைக்கு ஒரு கோழி போடுற முட்டையை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அது ஒரு 18 நாள் என்ன பண்ணுது? அது மேல உட்கார்ந்து அதை பாதுகாத்து பொறிச்சு வெளியே தண்ணி ஊட்டக்கத்து கொடுத்து அரிசி போடணும், சரி நெல் இது புல் இது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடாதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அது வேலையை முடிச்சுட்டு போயிடுது. ஒரு நாய் குட்டி போடுது, பால் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது, அதுதான் எதிர்பார்க்கறது. ஒரு காக்கா, ஒரு பறவை எல்லாம் என்ன பண்ணுது? பறக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு தருது. பறந்த பேர் என்ன செய்யுது? குத்தி உன் வாழ்க்கையை நீ வாழ்னு சொல்லுது. மனித கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை, எதிர்பார்த்து வளர்க்குது. இன்னைக்கு நான் வளர்த்தா நாளைக்கு என் பிள்ளை என்ன பெருசாகி பாதுகாப்பா, அவன் அப்படி செய்வான் அப்படி செய்வான். தன் வாழ்க்கையை தானே நிர்வகிச்சுக்கிட்டு இல்லை. நான் எப்படி வாழணும், என் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கு வாழ்க்கை இருக்கு. உன் பிள்ளைன்றவன் வந்து இடையில போயிட்டு போறோம்னு புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னைக்கும் பேசினுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கலன்னு கேட்டீங்கன்னா இடையில தோன்றி இடையில போயிட்டு போறது ஒரு உயிர். ஏன்னா நான் என்ன ஒரு உயிர் தோற்றுவிக்கப்படும், ஆனா என்ன ஆயிடாது, என்ன விட்டு அது போனோம், அதுதான் இயற்கை நியதி. ஆனா நான் என்ன செய்யறது இல்லை, அப்படி போக அலோவ் பண்றது இல்லை. இப்ப சமூக உறவுகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு கூட்டம் கூட்டமா, ஜாதி ஜாதியா, வட்டம் வட்டமா, மொழி வாரி ஒரு கூட்டம், ஜாதி வாரி ஒரு கூட்டம், மாநில வாரி ஒரு கூட்டம், இடம் வாரி ஒரு கூட்டம், சீதோஷ நிலை வாரி ஒரு கூட்டம், பல காரணங்களால் மனிதன் கூட்டமா தான் இருக்க கத்துக்கிறானே தவிர என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு உயிர் ஒன்றும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா நம்மளை தாண்டி சின்ன சின்ன உயிர்கள்லாம் அற்புதமா புரிஞ்சு வச்சுட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன பண்ணிடணும், காக்கா ஒரு ஆண் காக்கா கூடு கட்டும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து முள்ள தேடி போய் கட்டி அந்த முட்டையை போடும், பொறிக்கும், வளர்க்கும். பறந்த பிறகு சம்பாஷன் வந்து நீ ஐஏஎஸ் ஆயிட்டு, ஐபிஎஸ் ஆயிட்டு, இல்ல வக்கீல் ஆயிட்டு, டாக்டர் ஆயிட்டு என்னை காப்பாத்துறான்னு எந்த காக்காவும் தன் குஞ்சுகளுக்கு கட்டளை எழுதத்தே இல்லை. போய் போராடி வந்து கொடுக்கும் அது உணவுகளை. எப்படி பயங்கர போராட்டம், போராடி வந்து இங்க வச்சுன்னு வரும், உள்ள போவாதுங்க, இங்க வச்சுருக்கிறது கஷ்டம். ஒரு பொருளை நீங்க தனியா வச்சிருது ஈஸி, வாயில வச்சிருக்கிறது கஷ்டம், ருசியில உள்ள போயிடும். அப்ப பாருங்க அது எவ்வளவு நேர்த்தியா இருக்குது. இங்க வச்சுக்கின்னு உள்ள போவாங்க, எத்தனை வந்து வாயை திறந்து காட்டும், இது அதை குத்தி சாப்பிடணும். ரொம்ப லவ்னா அதான். அடினுடைய புக்கில் முதல் படம் பார்த்தீங்கன்னா நன்றி ஒரு புக்கில் அந்த குருவி
அந்த அந்த தாய்க்குருவி வந்து வாயத்திறந்து 2 ஊட்டுற மாதிரி இருக்கும். உணவின் உச்சம் அது, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. ஆனா மனித கூட்டம் பாருங்க, ஒரு தாய் ஒரு மனைவி யாரோனா நீங்க வச்சுக்கோங்க, உங்களை எதிர்பார்த்து எதோ செஞ்சிருப்பா. நீ தான் நீ என் கணவன், நீங்க ஏதோ ஒரு அன்பு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருவீங்க. அம்மாவுக்கு 2000 ரூபாய் புடவை தரேன்ட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஒரு துட்டே இல்லை, கஷ்டப்பட்டுக்கிற 2000 ரூபாய் புடவை எடுத்துருவேன், எனக்கு 3000 ரூபாய் புடவை எடுத்துருவேன். நான் கேட்ட மட்டும் காசு இல்லைன்னு சொன்னீங்க, பாசம் மிகுதி இல்லை, பெற்றவர்களுக்காக 2000 ரூபாய் புடவை தரேன்னு சொன்னதுக்கு என்ன பதிலீங்க? எனக்கு என்ன, நான் என்ன? இப்போ இந்த உறவுகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அங்கிருந்து எழுந்து வந்து இந்த மாதிரி மடத்தனத்தெல்லாம் புரிஞ்சுன்னு என்ன பண்ணிச்சு, துறவு ஒரு விட்டு உண்மையே வானா விட்டு, அப்பதான் நீ இறைவனை அடைய முடியும். சரி, இந்த பக்கம் வாழ்க்கையே வானா, கொண்டாடிய வானா, குடும்பம் வானா, பசி விட முடியுமா? உடல் சார்ந்த உணர்வுகள். உறவுன்னா இவன் நினைச்சீங்கன்னா சமூகத்தை இழக்கிறது உறவு, துறவுன்னு நினைச்சுக்கிறான். சமூக அமைப்பிலிருந்து விலகிறது மட்டுமே உறவு. தெளிவா புரியல, இவன் நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா விட்டு வந்துடணும். சமூகத்தை துறக்கிறதுக்கு ஐடியா சொல்றான். பொண்டாட்டின்னு ஒன்று வச்சுக்காத, பொண்டாட்டின்னு ஒன்று வச்சு என்ன ஆயிடுற, குடும்பம்னு ஒன்று வந்துடுது. குடும்பம்னு வந்தா என்ன ஆயிடுது, புள்ள குட்டின்னு ஆயிடுற. புள்ள குட்டின்னு ஆயிட்டா என்ன ஆயிடுவேன், கடவுள் தெரிஞ்சு தியானம் பண்றதுக்கு ஞானம் இல்லை. பைத்தியக்காரர் ஏதோ வேலை போனா கூலி தருவாங்க, உட்காந்து மூச்சு விட்டு என்ன பண்ண போற? நவா பைத்தியக்காரன் 5 பயிற்சி செய்யலாம்னு சொல்லிட்டான், பாவம் பூசு. இல்லை யாரோ ஒருத்தர் தியானம் பண்றான்ட்டா, நீ பண்ணி என்ன போறேன்னா பிறவி பிறவி கடந்த ஞானம்ன்றது எல்லாருக்கும் வரல. அப்ப யார் எல்லாம் அப்படி புரிஞ்சுப்பான், கிண்டல் பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான். நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம், நாங்களாம் சாமி விட்டு நல்லா தானே காரை வச்சுக்கிறோம், பங்களா வச்சுக்கிறோம், நீ சாமியை கூப்பிட்டு என்ன பண்ண போற? பார்த்தான், நீ என்ன அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுத்தா பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நான் விளையிறேன் போனவன் துறவுட்டு ஒன்று. ஆனா என்ன ஆச்சுங்கன்னா அங்க போய் இங்க பார்த்து, அங்க போய் தம்பி நல்லா இருக்கிறானே, அண்ணன் நல்லா இருக்கிறானே, கொகை உள்ள போய் உட்காந்து உள்ள கற்பனை பண்ணிருக்கு. இப்படி ஒரு மனைவி வேலைக்காரி வந்து நம்மளை பார்த்துட்டாருன்னு காலை வந்து நான் அப்படி போயிடலாங்க, வந்துடுறா போயும் செய்யறாங்க. ரிஷிகேஷத்துக்கு நிறைய சாமியார் கல்யாணம் ஆயிடுச்சு, வேலைக்காரிகள். ரிஷிகேஷத்துல நிறைய சாமியார்களுக்கு கல்யாணம் எங்கடா ஆச்சுட்டாக்கா, சாமியாரை பொறுத்தே இப்போ வெளிநாட்டு பொம்பளை கல்யாணம் பண்ணிடலான்ட்டு இவன் போய் குகையில் உட்காந்தா தேன் வருவாளுங்க. அவன் பாவம் 4-5 இடத்துல போயிட்டு வந்துட்டு வாழ்க்கையை ஒத்து போயிட்டு இருக்கான். இவனுக்கு யாரெல்லாம் கழிய மாட்டாங்க, நீங்களும் காத்துருப்பான், 2 ஃபயர் ஆயிடும். இப்போ வருது, இப்போ துறவா வரவா நேரத்துக்கு குழப்பமாயிடுது. 10 சாமியார் அப்படியே போறாரு, சின்ன வயசுல மகாராஜா ஆயிட்டேன், அது ஆயிட்டேன், குழந்தைங்க பாரு பாவம். இது அடக்கி உள்ளே போயிடுச்சு. ஆனால் ஆசை போல மனம் என்ற குழந்தை ஆடினே இருக்குது. எவ்வளோ நடிகை வந்து கை வச்சோன்னு காலை வச்சோன்னு ஜெட்டிக்காரி காமிச்சு எகிரி வச்சிருக்கேன். துறவும் சரியா கொடுத்தீங்களே, வரவும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அம்மா தான். என்ன கேட்டீங்கன்னா, அம்மாவை நேசிங்க, ஆனா அம்மாவோட கருத்துக்களை உள்வாங்காதீங்க. அம்மாவோட கருத்துக்களை உள்வாங்காதீங்க. ஒரு கண்ட்ரோல் கிரிட் வைங்க, ஒரு கண்ட்ரோல் வைங்க. ஒரு நான் உங்களுக்கு நீங்களே ஒண்ணு என்ன பண்ணணும், ஒரு கதவு ஒண்ணு வைக்கணும். அப்பதான் அது பேர் வீடு. உங்க மனசுல ஒரு கதவு ஒண்ணு வைங்க. அம்மா நமக்கு தேவைப்படும் போது உள்ள வரணும், வெளியே போகணும். எல்லா இடத்துக்கும் அவங்க வரக்கூடாது, எல்லா இடத்துக்கும் அம்மா வரக்கூடாது. அது துறவு. அம்மா வேணும்னா வரணும், வானா வரக்கூடாது. நீங்க துறவாவும் இருக்காதீங்க, வரவாவும் இருக்காதீங்க. ரெண்டையுமே மதிக்க கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அம்மானா அம்மா தான், இது எந்த மாற்று கருத்துமே இல்லை, சிறந்தவ தான், எந்த குறையும் நிறைய இல்லை. ஆனால் அம்மாவோட முட்டாள்தனத்தெல்லாம், உங்க அம்மா வயசுலயே இருப்பாங்க ஜெயலலிதா உங்க அம்மாவை ஒண்ணு, உங்க அம்மா வயசுலயே இன்னொரு யாரும் இருப்பாங்க, பக்கத்து டீச்சராக இருப்பாங்க. உங்க அம்மாவும் டீச்சர் ஒண்ணா? அம்மானா அம்மா பெத்து போட்டாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்க கருத்துல சிறந்தவங்களா? இப்போ ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்க அம்மா தமிழ் மட்டும் தான் தெரியும். இப்ப எனக்கு அம்மா இல்லையா? அவங்க 4 மொழி தெரிஞ்சதான் அம்மாவா? அப்போ கருத்து வளம் இல்லை, ஆனா அம்மா கருத்து வளம். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க அக்செப்ட் பண்ணணும்னா, எங்க அம்மா முட்டாள் தான், ஒரு இன்னோசன்ட் தான், ஆனா எனக்கு என்ன தான் அவங்க அம்மா தான். இப்போ அவங்க உங்ககிட்ட வச்சுக்கிறது பாசம், நீங்க அவங்க கிட்ட வச்சுக்கிறது பாசம். ஆனா இப்ப என்னாச்சுன்னா, கண்மூடித்தனமா அம்மா பேச்சு அப்படியே கவனிக்கிறது பாசம் நினைச்சுக்கிறான். மனுஷன் என்ன நினைச்சுன்னா கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிதல். இந்த என்ன நிறைய பேர் இந்த பாசிட்டிவிசம், கீழ்ப்படிதல், இதுங்கெல்லாம் மேல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை. திங்க் பாசிட்டிவ், பி ஆனர், ஒபே த ஆர்டர். ஃபயர்னா சுற்று. அப்பம் புள்ளிய சுட்டாங்க, மிலிட்டரியில ஃபயர்னு ஒண்ணு.
நைட்டில் ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி வரக்கூடாது. ஒரு கம்பெனி காவல் இருக்கு. இவன் புள்ளகார அப்புறம் போகிறான்னு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு வரான். இத்தனைக்கும் மிலிட்ரி ஒரே கம்பெனி இன்னொரு கம்பெனிலேருந்து இங்கே வரான்னா வரக்கூடாதான். என்னன்னு தெரியல, சுட்டம்னு சுட்டான். போயிடுது. ஏன்னாக்கா என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு மிஷினா, ஒரு எந்திரமா, ஒரு 5 அடி, ஒரு 6 அடி, ஒரு 7 அடி எந்திரமாக மனிதன் மாற்றப்பட்டிருக்கான். சமூகம் என்ன செய்யும்? அப்போ என்ன பண்ணணும்? துறவு சிறந்ததுதான். இதை புரிஞ்சுனீங்கன்னா என்ன ஆச்சுதான்? துறவு சரி. அப்படின்னா செய்யணும் அப்படின்னா அம்மா, மனைவி, குழந்தை. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க, நீங்க உங்க குழந்தைய காப்பாத்துங்க, படிக்க வைங்க, பெரிய ஆளா இருக்குங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க, அது சம்பாதிச்சு நமக்கு போகணும் மட்டும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. அது என்ன ஆகுது? மிகப்பெரிய